அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா சைட் டிஷ்ஷாக கூட அதை தொட்டுக்கலாம். அதுதான் நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்னென்னா மஷ்ரூம் கபாப். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு. இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அடுத்தது மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கரம் மசாலா இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். அடுத்தது மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃபுட் கலர் இந்த 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் போட தேவையில்லை. அடுத்தது பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ரொம்ப கையை வச்சு பிசைஞ்சு இது பண்ணாமல் ஜென்டிலாக வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக உள்ளதை மட்டும் நம்ம ஆஃபாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக உள்ளது எல்லாமே நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அது வந்து கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு நாம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருக்கு, இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் கபாப் ரெடி ஆகிருக்கு. இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்கிட்ட சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.